Taste the Daily. வரைக்குமே ஒவ்வொரு கட்சியும் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துறதா இருந்தா இல்லை ஏதாவது ஒரு பயணத்தை தொடங்குறதா இருந்தா திருச்சியிலேருந்து தொடங்குறாங்க, திருச்சியில் பெரிய மாநாடு நடத்துறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அரசர்கள் ஆண்ட பூமி இது, தர்மம் செழித்தோங்கிய பூமி இது. மன்றாத குளமையும் விளைந்தோடும் காவிரியும் கொண்ட பூமி இது. அரங்கனுக்கென்ற தனி கோவிலும் செம்பகத்தீவு, ஜம்புகேஸ்வர் தீவு என்று அழைக்கப்படுகின்ற திருவண்ணாக்கோவிலும் நிறைந்த பகுதி. எனவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் விழிப்பு உணர்வு அதிகமாக பெற்றவர்கள். இங்கே துவங்கிய எந்த காரியமும் தோல்வியடைந்ததல்ல. குறிப்பாக சொல்ல, எம்ஜிஆர் அவர்கள் முதல் மாநாடு அதிமுக போட்டு கேட்கவே வந்தேன் நான். எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடித்தமான. ஆமா, ஜெயலலிதா அம்மா அவர்கள் திருச்சியில் ஒத்தக்கடைதான் சூளுரையேற்றார்கள். நான் மீண்டும் முதலமைச்சராகவே வந்த பிறகு பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். முதல் சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் இங்கே தான் துவக்கினார்கள். தந்தை பெரியார் அவருடைய வாழ்நாளில் இறுதி காலகட்டத்தை இதே திருச்சியிலே தான் அவர் கழித்தார்கள். உணவுல எப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கோ அதே மாதிரி அரசியல் எல்லா கட்சிக்கும் இருக்கு. எல்லா கட்சி திருச்சியை தொட்டவர்கள் அரசியலிருந்து விடுபட்டு போனதில்லை. இப்போ இந்த மறுபடியும் நம்ம கொஞ்சம் உணவுக்கு போகலான்னு நினைக்கிறேன். பல்வேறு விதமான உணவுன்னு சொல்றீங்க. இதுக்கு காரணம் திருச்சியை சுற்றி நடக்கிற பல்வேறு விதமான விவசாயமா இருக்கலாமா? உண்மை, விவசாயத்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க, அதுக்கு பொருத்தமான ஆளுன்னு பலரால பாராட்டப்பட்டிருக்கீங்க. அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். திருச்சியை சுற்றிய பகுதியெல்லாம் வயல்வெளிகள், வாழைத்தோப்புக்கள், தென்றல் அடிக்கும் தெம்மாங்கு வீசும் தென்னந்தோப்புக்கள், மாமர விருட்சங்கள் என்று எல்லா வகையான மரங்களும் இங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா பயிர்களும் விளையக்கூடிய தட்ப வெப்பநிலை கொண்ட பூமி இது. அதனால் இங்கே காய்கறிகள் கிடைக்கும், கனி வகைகள் கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் சிறந்த மாவட்டமாக திருச்சி மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பு என்று சொன்னால், தமிழகத்தினுடைய மைய மாவட்டமே, மைய நகரமே திருச்சி தான். இங்கிருந்து 4 மணி நேரத்தில் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். ஸோ அப்போ மற்ற இடங்கள்லேருந்து வர பொருளை விற்கிறதுக்கான ஒரு சிறந்த சந்தையாகவும் திருச்சி இருக்கணும்ல. திருச்சி ஆரம்ப காலகட்டத்திலே வணிகத்திலே சிறந்து விளங்கிய நகரம் திருச்சி நகரம். அதை விட்டு சென்ற அடையாளங்கள், மிச்சங்கள் இன்னும் இந்த மண்ணிலே வாடை வீசிக்கொண்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக, ஒரு காலகட்டத்திலே இந்த திருச்சி நகரத்திலே சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலே எல்லோரும் மஞ்சள் அதிகமாக பயிரிடுவார்கள். மஞ்சள் அந்த மஞ்சள் பயிரிடுகின்ற காரணத்தினாலே தான் அதிலே பணியாற்றக்கூடியவர்கள், எங்குள்ள பெண்கள், மங்கையர்கள் எல்லோரும் காவிரியிலே மஞ்சளை உரைத்து அகமெல்லாம் பூசிக்கொள்ளுவார்கள். அப்படி பூசப்பட்ட மஞ்சளிலே மிச்சம் அந்த தண்ணீரை கடந்து போகிறனாலே இதற்கு பொன்னியாறு என்று பெயர் உண்டு காவிரிக்கு. அதாவது ஒரு கவிஞன் சொல்லுவான், பொன்னியவர் பூவுடலில் பூசியுள்ள மஞ்சளெல்லாம் எங்கள் திருச்சி விவசாய பெருமக்கள் ஊட்டிய மஞ்சள் ஐயா என்று சொல்லுவான். ஆக சந்தை இருந்த காரணத்தினாலே தான் மஞ்சனக்கார தெருவு என்று ஒரு தெருவு பாலக்கரையில் இருக்கிறது. அதுபோல பருப்பு வியாபாரம் செய்தவர்களுக்கு பருப்புக்கார தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது. இப்படி மதுரைக்கு போனீங்கன்னா வளையல்கார தெரு என்று சொல்லுவார்கள், வளையலை பற்றி சொல்லுவார்கள். ஆனால் திருச்சி அப்படி அல்ல. அதுபோல் நீங்கள் உப்பு வேதாரண்யத்திலிருந்து இங்கே வருவதுனால உப்புப்பாறை என்ற ஒரு இடத்திற்கு பெயரும் உண்டு. திருச்சியில் உப்புப்பாறை என்ற ஒரு இடமும் உண்டு. உப்பு இங்கே விளையவில்லைன்னு சொன்னால் உப்பை விற்கக்கூடிய மலை போல குவித்து வைக்கக்கூடிய பகுதி என்று சொல்லுவார்கள். அதுபோல பூக்களிலே எங்கள் கிராமத்தை சுற்றியுள்ள எல்லா பூக்களும் இங்கே விளையும். குறிப்பாக மதுரை மல்லி என்று சொல்லுவார்கள். இங்கே ஸ்ரீரங்கம் எம்பெருமானுக்கு சூட்டக்கூடிய மல்லிகை மணமிக்கது இங்கே அதிகமாக பயிரிடப்படுகிறது. அதனால் எல்லாருக்கும் இந்த மந்தை பிடிக்கும். அதில் தான் திருச்சியிலே கூட மையப்பகுதிக்கு மயிலம் சந்தை என்று பெயருண்டு. மயிலம் சந்தை. அதுக்கப்புறம் தான் காந்தி மார்க்கெட்டு பெயர் பெற்றது. இப்போ இருக்கிற காந்தி மார்க்கெட்டோட முந்தைய பெயர் மயிலம் சந்தை. மயிலம்க்கு அர்த்தம் இது மயிலம் என்று சொன்னாலே நல்ல வியாபார நடக்கக்கூடிய ஒரு மைய பகுதி.
நாங்கள்லாம் திருச்சிக்கு வரணும்னா கூட திருச்சிக்கு போகிறோம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்கள் தாய் தந்தையரும் அவர்களும் சொல்லுவது கோட்டை போட்டுடலாம்பாங்க. கோட்டைக்கு போய் வருகிறேன் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் திருச்சியிலே இன்னும் அந்த கோட்டை இருக்கிறது, மேலன் சாலையிலே இன்னும் அந்த கதவு இருக்கிறது. எல்லா பகுதிகளும் இருந்தாலும் இன்றைக்கு 2 அடையாளமாக இருக்கிறது. அரசர் ஆண்ட காலத்தினால் இதற்கு கோட்டை என்று பெயர் உண்டு. இப்போ விவசாயம் சார்ந்த தொழில், அது சம்மந்தமான வியாபாரம் எல்லாத்தையும் பார்த்தோம். விவசாயம் சாராத அல்லாத மற்ற தொழில்கள் எப்படி? இது ஒரு நல்ல தொழில் நகரம்னு சொல்லுவாங்க. இல்லை, எப்பொழுதுமே நீர் வசதி கொண்ட பகுதிகளிலே வேளாண்மை மட்டும்தான் முதன்மை தொழிலாக தலைத்து நிற்கும். இது எல்லா இடம், தஞ்சாவூராக இருந்தாலும் சரி, திருவாரூர் இருந்தாலும் சரி, நாகையாக இருந்தாலும் சரி, அல்லது பக்கத்தில் கூடிய கரூரில் ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி. என்னென்று சொன்னால் தண்ணீருக்கு பஞ்சம் இல்லை. காவேரி ஓடுகின்ற காரணத்தினால் குறைந்த அளவிலே தண்ணீர் கிடைத்துவிடும். எனவே இங்கே எல்லோருமே வந்து அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தொழில் நகரமாக மாற்றப்பட வேண்டும் என்பதை கர்மவீரர் காமராஜ் அவர் காலத்திலே தான் பெல் நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்தார். அவர்களுக்கு நாங்கள் காலமெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு துப்பாக்கி தொழிற்சாலை இங்கே வந்தது. இப்போ துப்பாக்கி தொழிற்சாலை துப்பாக்கின்னு பேசுனதுனால எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எம்ஜிஆருடைய துப்பாக்கி உங்ககிட்ட இருக்கிறதா சொல்றாங்களே, உண்மையா? உண்மை உண்மை உண்மை, முற்றிலும் உண்மை. அது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கி அது. அவர்கள் மறைவுக்கு பின்னால் அந்த துப்பாக்கி அன்னை ஜானகி அம்மாள் பெயரிலே பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. நான் இங்கே ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே அமைச்சராக இருந்தாலும் ராமவரம் தோட்டு பழக்கத்துக்கு சொல்லுவதற்கு நான் வாடிக்கையாக ஒரு மாதத்தில் ஒரு முறையாக போவேன். நான் போகின்ற பொழுது ஜானகி அம்மாவிடத்தை கேட்டேன், அம்மா தலைவருடைய பொருள் ஏதேனும் ஒன்று எனக்கு நினைவுக்கு வேண்டும். அப்போ நீங்கள் கேட்டு தான் வாங்கியிருக்கீங்க? ஆமாம், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் 67 பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி அது. அதுக்கு மேலே நான் உள்ளுக்கு போக வேண்டாம், உங்களுக்கே தெரியாது. இப்போ அந்த துப்பாக்கி எங்கே இருக்கு? என் கை வசம் இருக்காது. இருக்கு. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வந்ததுனால கேட்குறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துலேருந்தே நீங்கள் இருக்கீங்க அதிமுகவில். அப்போ இருந்த அதிமுகவுக்கும் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? சுருங்க சொல்லட்டுமா? புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அதிமுக அழிப்பதற்கு மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. எந்த வகையில்? அதாவது அதிமுக என்ற பேர் இயக்கம் தமிழகத்தில் இருக்கின்ற வரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாத இயக்கமாக அது உருப்பெற்றுள்ளது. புரட்சித் தலைவர் மறைந்தார், இரும்பு மனுஷி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைந்தார்கள். ஆளுமைக்கு இன்றைக்கு சற்று பங்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது லேடியா மோடியா என்று காட்டுகிற காலம் போய் இன்றைக்கு மத்திய அரசை பற்றியே கருத்து சொல்வது பயப்படக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Taste the Daily.